வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்கு வினாடிக்கு 3000 கன அடி வீதம் தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அதில் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஆற்றங்கரையோரம் உள்ள மக்களுக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள மொத்தம் 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை 63 அடியை கடந்துள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வைகை பூர்வீக பாசன பகுதி விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசின் உத்தரவுப்படி வைகை அணையில் இருந்து வினாடிக்கு 3000 கன அடி வீதம் தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையில் உள்ள சிறிய 7 மதகுகள் வழியாக 5 மாவட்டங்களுக்கு செல்லும் வகையில் ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் யாரும் ஆபத்தை உணராமல் ஆற்றில் குளிப்பதற்கு இறங்க வேண்டாம் என்றும் வைகை ஆற்றை கடக்க முயற்சிக்க வேண்டாம் என்றும் வைகை பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திறக்கப்படும் இந்த தண்ணீர் வைகை ஆற்றில் 5 மாவட்டங்களில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குடிநீர் ஆதாரங்கள் நிரம்பும் வகையிலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வைகை 2 மற்றும் 3ஆம் பூர்வீக பாசன பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் நிறைந்து 20,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் திறக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தம் இன்று முதல் 7 நாட்களில் 1251 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாகவும் வைகை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போதைய நிலவரப்படி வைகை அணையின் நீர்மட்டம் 63.09 அடியாகவும் அணையின் நீர்வரத்து 571 கன அடியாகவும் அணையின் நீர் இருப்பு 4221 மில்லியன் கன அடியாகவும் அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 3000 கன அடி தண்ணீரும் மதுரை மாவட்ட இருபோக சாகுபடி நிலங்களில் முதல் போக சாகுபடிக்கு கால்வாய் வழியாக 90 கன அடி தண்ணீரும் மதுரை, தேனி மாவட்ட குடிநீருக்கு 69 கன அடி தண்ணீர் என மொத்தமாக 3969 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது.